நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார் என்கிற அந்த உண்மையை நாம் இன்று சிந்திக்கிறோம். அவர்கள் இறந்த இயேசுவுக்கு சான்று பகரவில்லை, உயிர்த்த இயேசுவுக்கே சான்று பகிர்ந்தார்கள் என்பதை அவர்களுடைய உணர்வுள்ள வார்த்தைகள் நமக்கு உறுதியாய் வெளிப்படுத்துகிறது. நாமும் உயிர்த்த இயேசுவின் சாட்சிகளாய் விளங்க, அவர்களைப் போல உயிருள்ள விசுவாசத்தோடு ஓட வரம் கேட்டு மன்றாடுவோம். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். இன்று திருப்பாடல் 103 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். இந்த விண்ணகத்தை நோக்கிய பயணத்துக்காகவே நாம் இந்த உலகத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். அதுவேதான் நம்முடைய அழைப்பாகவும் இருக்கிறது. மண்ணகத்தை சார்ந்த மக்களாக அல்ல, விண்ணகத்தை உரிமையாக்கிக் கொள்ளுகிற பிள்ளைகளாகவே நாம் ஓட வேண்டும் என்கிற அழைப்பை கொடுக்கிற இந்த வார்த்தைகளை உணர்ந்து பயணிப்போம். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். திருப்பாடல் வரிகள் சொல்லுகிறது, ஆண்டவரை என் உயிரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே என்று. காரணம், அவரே நம்முடைய வாழ்வின் ஆதாரமாக வழிகாட்டியாக இருக்கிறார். அவர் நமக்கு காட்டிய வழிகளை நாம் மறந்து விடாதபடி என்னாலும் அவரை கண்முன் வைத்து பயணிக்க நமக்கு ஆற்றல் கேட்டு மன்றாடுவோம். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். கடவுள் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று நாம் ஒருவேளை சிந்தித்தால், அவருடைய அன்பு
பேரன்பாக நம் கண்முன் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய அந்த பேரன்பு மண்ணிலிருந்து விண்ணளவு அது உயர்ந்திருக்கிறது என்று அளவிட முடியாத அன்பை அது உணர்த்துகிறது. அதே சமயத்திலே கடவுள் நம் குற்றங்களை எல்லாம் அகற்றுகிறவராக இருக்கிறார். குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றி தூய்மையான ஒரு வாழ்க்கைக்குள் நம்மை அழைத்து செல்கிறார். அதுவே விண்ணகத்தை உரிமையாக்கிக் கொள்கிற, விண்ணகத்தில் இருக்கிற அந்த அரியணையில் நமக்கு இடமளிக்கிற ஆற்றலாக இருக்கிறது. ஆகவே இந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியாராம் துணையாளரை உங்களுக்கு தருவேன் என்று வாக்களித்த எங்கள் அன்பு ஆண்டவரே, அவர் அனைத்தையும் கற்றுத்தருவார், உங்களுக்கு நினைவூட்டுவார் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. இந்த ஆவியாரை எங்களுக்கு தந்து இந்த திரு அவையில் நாங்களும் எப்படி பயணிக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.